ஆண்டவர் எங்களோடு பேசுங்கப்பா. இந்த நாளுக்காக நன்றிப்பா. நீர் உம்முடைய வார்த்தையை தரும்படிக்கு என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. கேட்கின்ற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறேன். ஆவியானவரே ஸ்தோத்திரம். நீங்களே பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த மாதத்தில் கூட இது நாள் வரைக்கும் தேவன் நம்மை கண்ணின்மணியை போல காத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம், கொடாகுடி ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளிலே உங்களுக்காக நான் தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா, ஒருவன் வியாதிப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். வியாதி வருகிறது. மனிதனுக்கு சில வியாதிகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன். யாக்கோப்பு 5வது அதிகாரம், அதில் 14வது வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அருமையானவர்களே, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்போ இதில் என்னெல்லாம் செய்தால் சுகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 பாயிண்ட் எடுத்திருக்கேன். என்ன செய்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வியாதி வந்திருக்கும் பொழுது சபையின் மூப்பர்களை வரவழைக்க வேண்டும். சபையின் மூப்பர்கள் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. யாக்கோப்பு 5வது அதிகாரம் 14வது வசனத்தில். அப்போ இந்த நாளிலே ஒருவேளை அவர்களால் மூப்பர்களால் பாஸ்டர்களால் குருவானவர்களால் வர முடியலைன்னா, நம்ம அந்த வியாதிப்பட்டவர்களை தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு போய் நம்ம அவர்களிடத்திலே ஜெபம் செய்ய வேண்டும். முதலாவது ஆஸ்பத்திரிக்குன்னு போகிறதுக்கு முன்பாக முதலாவது நம்ம தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்திலே எண்ணெய் வாங்கி எண்ணெய் பூசி நம்ம ஜெபம் செய்யணும். நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் கூட அப்படிலாம் செய்திருக்காங்க. சுகம் இல்லை அப்படின்னு சொன்னால், இல்லை கனவுலாம் கண்டு பயந்து அப்படி இருக்கிறவங்கள நேரம் என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஆலயத்தில் கூட்டிகிட்டு போய் அங்கே ஃபாதர் என்ன செய்வாங்க, அவங்க தண்ணி அப்படி அந்த பன்னீர் தெளித்து அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. அது நம்முடைய விசுவாசத்தின்படியே அப்படியே சுகமாயிரும். உடனே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, எங்கள் ஊரில் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க. ஆலயத்தில் போய் ஃபாதரை போய் கூப்பிட்டுட்டு வருவாங்க. ஆனால் அப்படி பார்த்துருக்கேன். அந்த விசுவாசத்தின்படியே சுகமாயிருக்கு. அப்படியே தான் இதில் எழுதியிருக்கு. இதை வச்சு தான் அவங்க செய்திருக்காங்க. அதனால் அருமையானவர்களே, வியாதின்னு வந்த உடனே முதலாவது நம்ம தேவனுடைய ஆலயத்தில் போய் நம்முடைய ஊழியக்காரங்களை வச்சு நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். அவர்கள் எண்ணெய் பூசி நமக்காக ஜெபம் செய்வார்கள். அப்படி ஜெபம் செய்யும்போது அதில் போட்டிருக்கு, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். வியாதின உடனே ஜெபத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக வேண்டும். ஆபத்து காலத்தில் கூப்பிட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஆண்டவரை முதலாவது கூப்பிட வேண்டும். ஜெபத்துக்கு தான் கூப்பிட வேண்டும். தேவனை தான் நம்ம முதலாவது தேட வேண்டும். அவர் தான் சொஸ்தப்படுத்துகிறவர். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். வேத வசனத்தின்படி எண்ணெய் பூசி எண்ணெய் கொண்டு போய் நம்ம ஊழியக்காரங்கிட்ட கொடுத்து நம்ம முதலாவது ஜெபம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது யாக்கோப்பு 5வது அதிகாரம் 15வது வசனத்தில். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவங்க ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்க, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறாங்க. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண பிறகு அந்த ஜெபம் விசுவாசம் உள்ள ஒரு ஜெபமாக இருக்கின்றது. ஒருவேளை பெற்றோர் கொண்டு போகிற பெற்றோரோ இல்லை யாரோ அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் இருக்கிறதுனால அந்த ஜெபம் கேட்கப்படுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போ விசுவாசத்தோட எண்ணெய் பூசி சபையின் மூப்பர்கள் முதலாவது ஜெபம் செய்ய வேண்டும். அப்படி ஜெபம் செய்யும்போது அந்த ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் 15ல் அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு அது மன்னிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குது. எண்ணெய் பூசிய ஜெபம் பண்ணும்போது அவன் பாவம் செய்தவனானால் அவனுடைய பாவமும் அங்கே மன்னிக்கப்படுகின்றது.
இப்போ வியாதி வந்து சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய தவறுகள்னால, நம்முடைய பாவங்களினால கூட வியாதிகள் வருவதற்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த யாக்கோபு 5 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்போ இந்த காரியங்கள் நடக்கும்போது அந்த வியாதியிலிருந்து லகுவாக சுகமடைய நமக்கு இருக்குது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். தேவனுடைய வார்த்தை தான் உண்மை உள்ளது. அதனால் அருமையான நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அப்படி அவங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் கொண்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. பெரிய பாட்டிலெல்லாம் எண்ணெய் கொண்டு வருவாங்க. எண்ணெய் கொண்டு வந்து அதை அவங்க ஜெபம் பண்ணிக்கிடுவாங்க. எல்லாவற்றுக்கும் உணவில் முதற்கொண்டு அவங்க அந்த எண்ணெயை கதவில் அந்த எண்ணெயை பூசி இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணெயை ஒரு பரிசுத்தமான ஒரு எண்ணெயாக அதை அவர்கள் பயன்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே அது அந்த அவங்களுக்கு அது சோமாயிருது அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய நாமத்தினால அவங்க எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறாங்க. அப்பொழுது அந்த விசுவாசமுள்ள ஜெபம் அந்த பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். பாருங்கள், நம்ம நோயின உடனே நம்ம ரொம்ப பயந்து கலங்கி தவிக்கிறோம். ஆனால் சில ஈஸியான வழிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அருமையானவர்களே, நீங்கள் உடனே முதலாவது ஆண்டவருடைய பிள்ளை தேவனுடைய ஆலயத்தில் போய் நீங்கள் எண்ணெயை பூசி நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அவனுக்கு அது மன்னிக்கப்படுகின்றது. மன்னிக்கப்பட்டு தேவன் அவனை எழுப்புவார். அதே சமயத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் செய்ய வேண்டும். நான் விசுவாசிப்பேன், இன்றைக்கு இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணும் பொழுது நான் விசுவாசிப்பேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக தேவன் குணமாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னா 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு சுகமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண வேண்டும். குற்றங்களை அறிக்கை செய்ய வேண்டும். வியாதிகள் வரும் பொழுது, இப்போ கணவன் மனைவிக்குள்ளாக கூட ஒரு பலவீனம் அப்படின்னா உடனே அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் உங்களை பேசியிருக்கேன், இல்லை கணவன் வந்து மனைவியை பேசியிருக்கேன், இல்லை பிள்ளைகள்னா பெற்றோர் இடத்துல நாங்கள் எதிர்த்து பேசியிருக்கோம், இல்லை உறவினர்கிட்ட, இல்லை நம்ம நண்பர்கள்கிட்ட நம்ம தவறுகளை செய்திருந்தால் அதை ஒருவருக்கொருவர் அதை அறிக்கை செய்யும்போது அந்த வியாதி சுகமாகின்றது. அப்படிலாம் எவ்வளோ பேர் மன்னிப்பு கேட்பதிலே தீவிரமாக இருக்கின்றார்கள். ஒரு மன்னிப்பு வந்து அவ்வளோ பெரிய ஒரு காரியம். மன்னிப்பு வந்து வழங்குதல், அது வந்து கொடை, அது வள்ளல். மன்னிக்கணும், நம்மளும் மற்றவங்கள மன்னிக்கணும், நம்மையும் மற்றவங்க என்ன செய்யணும், மன்னிக்கணும். இருதயத்தில் அந்த பாவங்களை வந்து நம்ம கடினமாக வைக்கவே கூடாது. வேதத்தின்படி இந்த வியாதி சுகமாவதற்கு கூட மன்னிப்பு தான் தேவை. நான் ஒரு நடந்த உண்மையான ஒரு சாட்சி, அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை என்கிட்ட சொன்னாங்க. அந்த ஐயா என்ன சொன்னாங்க, வந்து ஒருத்தருக்கு ரொம்ப சுகமில்லையாம்மா. அப்போது ரொம்ப சுகம் இல்லாமல் சீரியஸான ஒரு கண்டிஷனில் ஒருவர் கூட்டிகிட்டு போனாங்களாம். ஐயா, நீங்கள் நல்ல பெரியவங்களாக இருக்கீங்களே, அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரொம்ப சுகம் இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணால் நான் சுகமாயிரும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ஐயா போயிருக்காங்க. ஜெபம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த ஒரு நிலைமையில், ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷனில், சீரியஸான ஒரு கட்டத்தில் ஒரு சகோதரன் மரண தருவாயில் படுத்திருக்கின்றார். அந்த படுத்திருக்கிற அந்த சகோதரனை இவர் பார்க்கும்போது இந்த ஊழியக்காரங்களுக்கு பரிதாபமாக இருக்கின்றது. அப்போ அவர் நினைக்காராம், இவருக்காக நம்ம நல்லா அழுது ஜெபிக்க வேண்டும், எப்படியாவது இந்த கொஞ்சம் வயசில் உள்ள இந்த சகோதரன் எழுந்திருக்க வேண்டும், இவருக்காக அதிகமாக ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஊழியக்காரைய மனசில் வந்து ஒரு வைராக்கியம் வந்துச்சாமா. அப்படி வந்திருக்கும்போது அந்த படுத்திருக்கிற சகோதரன் இந்த ஐயாவை பார்த்து பேர் சொல்லி கேட்டானா, நீங்கள் இந்த பேர் உள்ளவங்க தானே அப்படின்னு அந்த வியாதியில் இருக்கிறவன் கேட்டானாமா. நீ இந்த வியாதியில் உன்னுடைய பேர் தானே அப்படின்னு சொல்லி அப்படி கேட்ட உடனே இவர் சொல்லியிருக்காரு, ஆமாம் அதான் என் பேர் தான், நான் அந்த பேர் தான்ப்பா என்னோட பேர் அப்படின்னு சொன்னாரா. உடனே நீனா எனக்கு ஜெபம் பண்ண போகிற, நீனா எனக்கு ஜெபம் பண்ண வேண்டாம், நீ எனக்கு ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அப்போ எதுக்குப்பா, நான் தான் உனக்கு ஜெபம் பண்ண நான் வந்திருக்கேன், நான் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவேன், உனக்கு சுகமாயிரும் அப்படின்னு சொன்னாங்களாம்மா. ஆனால் அவர் சொன்னேன், இல்லை நீ எனக்கு பண்ணக்கூடாது. சரி, அப்போ உடனே கூட்டு போனவர் சொன்னாராம், ஏன் எதுக்கு உனக்கு ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு.
அப்போ சொன்னான் என்ன சொன்னான் அப்படின்னா, அந்த நோயாளியாக இருந்தவன் காலில் ஊனமுற்ற ஒரு வாலிபனான். ஊனமுற்றவனாக அவன் சிறு பிள்ளையிலேயே இருந்திருக்கிறான். அப்போ இந்த ஊழியக்காரங்களும் கொஞ்சம் சின்ன வயசாக இருந்திருப்பாங்க போல். அப்போ இந்த காலு ஊனமானவனை பார்த்து அவங்க என் நொண்டி அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி அவங்க பரியாசம் பண்ணி சிரிச்சு இருந்திருக்காங்க அந்த நாட்களில். அது அந்த இப்போ சுகவீரமாக இருக்கார்ல, அவருடைய மனசில் அதை காயப்பட்டுட்டு, நம்மளை பார்த்து நம்ம இப்படி நொண்டியாக இருக்கோம், நம்மளை பார்த்து இவன் நொண்டிங்கிறானே அப்படின்னு அவர் ரொம்ப மனசு ரொம்ப என்ன செய்திருக்கு, அவருக்கு வலிச்சிருக்கு. அப்படி இருந்திருக்காரு. ஆனால் இப்போ வயதான பிறகு இவருக்கும் வயதாகிட்டு அவனும் கொஞ்சம் வயதாகிருக்கும்ல. இப்போ சுகவீனமான சூழ்நிலையில் இந்த ஐயாவுக்கு தெரியல. நம்ம நொண்டின்னு சொன்னோமே, கேலி பண்ணோம்ல, அது இவன் தான் அப்படின்னு அவருக்கு தெரியல. ஆனால் அவன் ஆளை கண்டுபிடித்து விட்டான். உடனே இந்த ஐயாவுக்கு நான் மனசு கஷ்டம் தாங்க முடியலையாம். நான் இவ்வளோ பெரிய ஒரு பாவியாக இருந்திருக்கின்றேனே, இப்படி நான் இவனை பரியாசம் பண்ணி இருந்திருக்கின்றேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே முழங்கால் படிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு. உடனே அவர் அந்த தன்னுடைய பேரை சொல்லியிருக்காரு. உடனே நீயாவே அப்படின்னு சொல்லி, தயவு செய்து நீ என்ன செய்யணும், நீ என்னை மன்னிச்சுக்கிடுங்கப்பா, என்னை மன்னிச்சுக்கப்பா, நான் அந்த காலத்தில் நான் அறியாமலோ தெரியாமலோ நான் உன்னை சொல்லிட்டேன்ப்பா, அந்த வார்த்தையை நீ தயவு செய்து மறந்துருப்பா, என்னை மன்னிச்சுக்கோப்பா, தயவு செய்து நான் கெஞ்சி கேட்க, என்னை மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அழுது மன்னிப்பு கேட்டாங்களா அந்த ஐயாவே என்கிட்ட சொன்னாங்க இதை. அப்போ உடனே அவன் சொன்னானா, சரியா, ஒன்றும் இல்லை, நான் மன்னிச்சுக்கிறேன், நீங்கள் எனக்காண்டி ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு. அருமையானவர்களே, இந்த ஐயா அழுது ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, நான் எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கின்றேன், இந்த பாவங்கள் இவ்வளவு காலமாக மறைக்கப்பட்டு இருந்திருக்கிறதே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை நீங்க மன்னிங்க. இப்போ அவன் மன்னிச்சிட்டான், நீங்க என்ன மன்னிங்க, இந்த சகோதரனை இப்பொழுது நீங்கள் எழுப்ப வேண்டும் ஆண்டவரே, நீங்கள் மன்னிகள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் இப்பவே உயிரடைய வேண்டும், அவன் இப்பொழுதே பலனடைய வேண்டும், அவன் இப்பொழுதே சுகமாக வேண்டும், நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணீரோட பாரத்தோடு ஜெபம் செய்தாராம். பார்த்துக்கிடுங்க. சில நாட்களுக்குள்ளாக அவன் எழுந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டான். அப்படியே ஒரு பூரண சுகத்தை அந்த சகோதரன் பெற்றுக்கொண்டானாமா. அப்போ இவர் பார்த்தாரா, ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப நன்றி, அந்த சகோதரனை பார்த்து ரொம்ப நன்றிப்பா, நீ என்னை மன்னிச்சதுக்காக நான் உனக்கு என்ன சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி அந்த சகோதரனுக்கு சுகமாயிட்டு அப்படின்னாங்க. இதை நான் கேட்கும்போதே ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கணும், எனக்கு மறக்கவே இல்லை. இப்படி ஒரு அந்த ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது கூட அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த தவறுகளை அந்த நேரம் கூட வெளிப்படுது. இவங்களே ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துறாரு, அவனுக்கு சுகமாகுது. அப்போ வேதத்தினுடைய ஆதாரத்தின்படி பார்த்தா யாக்கோபு 5வது அதிகாரம் அந்த 16வது வசனத்தில், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ வியாதி வரும்பொழுது நம்ம பாவ அறிக்கை செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம எங்கே தப்பு பண்ணினோம், என்ன குற்ற குறைகள் நம்ம செய்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்யும்போது, மன்னிப்பு கேட்கும்போது, அருமையானவர்களே, அங்கே சுகமாகின்றது, வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது. வியாதி ஒரு கொடுமையான ஒரு செயல். எந்த ஒரு வலியா எந்த ஒரு நோயாக இருந்தாலும், சின்ன பிள்ளைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ வியாதின்னு வந்த உடனே மனது எவ்வளவு கஷ்டப்படுகின்றது. அதான் சொல்லுவாங்க, என்ன சுகம்தான் செல்வம், என்னது சுகம்தான், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த நோய் இல்லாத வாழ்க்கை தான் ஒரு பயமில்லாத வாழ்க்கை, ஒரு தெளிவான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. என்ன அப்படின்னா நோயற்ற வாழ்க்கை. அப்போ நோயின்னு நம்ம சரீரத்தில் ஒரு பலவீனத்தை நம்ம காணும்போது உடனே நம்ம பாவ மன்னிப்புகளாக போய்விட வேண்டும். வேதத்தின் ஆதாரத்தின்படி உங்கள் வியாதின உடனே நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, நாளில் நம்ம பாவத்தை அப்படியே மறைத்து வைத்து நம்ம யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுல நீங்கள் சோர்ந்துவை இருக்காதீங்க. அதை நீங்கள் குறித்து வெட்கப்படாது இருங்கள். ஏனென்றால் இல்லட்டா அது நியாய தீர்ப்பில் கண்டிப்பாக நிற்கும். இந்த உலகத்திலேயே நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்புகள் தீர்ப்புகள் இங்கே முடிந்து விட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எண்ணங்களில் சிந்தனைகளில் வர்றதை இன்றைக்கு நம்ம அறிக்கை செய்து அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அடுத்த அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். 5:16 நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று நான் உங்களுக்கு அதை சொல்கின்றேன். 4வது பாயிண்ட் என்னன்னா ஊக்கமான ஜெபம்.
எப்படி ஒரு ஊக்கமான ஜெபத்தை ஏறெடுக்கும்போது ஆண்டவர் அந்த நோயிலிருந்து விடுதலையை கொடுக்கின்றார். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கின்றது. நமக்குள்ளே நான் நீதிமான், என்னுடைய பாவங்களை தேவன் மன்னித்திருக்கின்றார், நான் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கின்றேன், நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய புத்திரன், அதனால் இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் நான் மன்னிப்பு கேட்டு நான் நீதிமானாக நிற்கின்றேன். நீதிமானுடைய அந்த ஒரு ஊக்கமான ஜெபம் அது சுகத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. நான் உங்களுக்கு அதுக்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஒரு சின்ன சாட்சி உங்களுக்கு நான் உயிரோட தேவன் எழுப்பின அந்த காரியத்தை உங்களுக்காக நான் சொல்ல இருக்கின்றேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 18வது வசனம் என்ன அப்படின்னா, அதில் சூனேமியாள் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா எலிசாங்கிற அந்த ஐயாவுக்கு அவங்க வீட்டை என்ன செய்தாங்க, இடம் கொடுத்து அவரை அங்கே வச்சுருக்காங்க. எலிசாங்கிறவரை சூனேமியாளுங்கிறவங்க வீட்டில் அவரை தங்க வச்சுருக்காங்க. அப்போ அவங்க தங்கியிருக்காங்க. ஒரு மாடியில் ரூம் எடுத்து எலிசாங்கிற ஒரு நீதிமான், ஒரு ஊழியக்காரர், ஒரு பரிசுத்தவான், அவருக்கு அந்த சூனேமியாள் ஊரில் உள்ள அந்த அம்மா மாடியில் இடம் கொடுத்து அவங்கள அங்கே வச்சு நல்லா கவனிக்காங்க. அவங்க எத்தனை நாள் இருக்காங்களோ அத்தனை நாளும் உணவு கொடுத்து நல்லா கவனிச்சிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு எலிசா ஐயாவுக்கு தெரிய வருது. அப்போ தெரிய வரும்போது அந்த பெண்ணை கூப்பிட்ட உடனே அவங்க படியில் வாசலில் நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஏற்ற காலத்தில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்ட்டு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய கணவருக்கு வயதாகிட்டு எனக்கு எதுக்கு குழந்தை, ஏது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எலிசா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து கொண்டு இருக்கிற சமயத்தில், ஏன்னா எனக்கு நேரம் கொஞ்சம் தான் இருக்குது, நான் அதை கூட உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மேட்ரு உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த பையன் வளர்ந்து வர்ற காலத்தில் ஒரு நாள் அவங்க அப்பா கூட அவங்க அந்த வயலுக்கு போயிருக்கும்போது அவன் சொல்கிறான், எனக்கு தலைவலிக்குது ரொம்ப அப்படின்ட்டு. அப்போ ரொம்ப தலைவலிக்குன்னு என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவர் தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட கொடுத்து, நீ அவங்க வீட்டில் கொண்டு அம்மாட்ட கொண்டு விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அப்படியே கொண்டு வீட்டில் கொண்டு விட்ட உடனே இந்த பையன் தாயினுடைய தலையிலே படுத்துக்கொண்டு, எனக்கு தலை நோகிறது, எனக்கு தலைவலிக்கு அப்படின்னு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். சொல்லிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனை அப்படியே இறந்து போயிடுறான். இங்கே பாருங்கள், நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 19வது வசனத்தில் 18 வாசிக்கிறேன் பாருங்கள். 2 ராஜாக்கள் 4:18. அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுக்கிறவர்கள் இடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும்போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரரிடத்தில், இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவன் மடியில் இருந்து செத்து போனான். அருமையானவர்களே, அந்த குழந்தை இறந்து விட்டது. தலை நோகிறது என்று சொன்ன அந்த குழந்தை இறந்து விட்டது. இறந்து விட்ட உடனே அந்த சூனேமியாள், அவங்க அந்த சூனேமியாங்கிற ஊர், அதனால் அந்த அம்மா பேர் சூனேமியாள்னு போட்டுக்காங்க. உடனே அவன் என்ன செய்கிறா, குழந்தை இறந்து போயிட்டு. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த எலிசா மாடியில் படுத்திருப்பார்ல, அந்த கட்டிலில் போய் அந்த குழந்தையை கடத்தி விட்டு அவங்க எலிசாட்ட போகிறாங்க. எலிசா எங்கே இருக்காரு அப்படின்னு தேடி எலிசாவை போய் அவர் பார்க்கின்றார். அப்படி பார்த்து எலிசாட்ட சொல்கிறாரு, இந்த குழந்தை இறந்து விட்டது, நான் உங்ககிட்ட குழந்தை கேட்டேனா? நான் கேட்கவே இல்லையே, நான் பிள்ளை வேணும் நான் சொன்னேனா? நான் கேட்கலையே, நீங்கள் எனக்கு குழந்தை நீங்களாக தானே கொடுத்தீங்க, இப்போ அந்த குழந்தை இறந்து போயிட்டு நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவுடைய கால்களை பிடித்து கொண்டு அவர்கள் அழுகின்றார்கள். என் குழந்தை இறந்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உடனே அவர் எந்திரிச்சு அந்த அம்மா பின்னால் அவர் போகிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். எலிசா அந்த வீட்டுக்குள்ளே போய் இப்போ நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 32வது வசனம். 2 ராஜாக்கள் 4:32. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். 33. உள்ளே போய் தங்கள் இருவரும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் பிள்ளையின் வாயின் மேலும் அவன் கண்களின் மேலும் தன் கண்களின் மேல் படும்படியாக அவன் மேல் கூப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அருமையானவர்களே, இவர் போகிறார், எலிசா போகிறாரு. போய் பார்த்தா அந்த குழந்தை அவருடைய கட்டிலில் செத்து கிடக்குது. சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை! ஆனால் உயிருள்ள ஆண்டவரை அறிந்த அந்த நீதிமானாகிய எலிசா அவர் ஒரு ஊக்கமான ஜெபத்தை ஏறெடுக்கின்றார்.
உங்களுக்கு வாசித்தேன். யாக்கோபு 5:16 நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கின்றது. செத்து கட்டில் கிடக்கிற பிள்ளைய அவர் ஜெபம் பண்ணி இப்போ உயிரோடு எழுப்பணும்னு அவருக்குள்ள ஒரு ஊக்கம் வந்து விட்டது, ஒரு விசுவாசம் வந்து விட்டது. உடனே என்ன செய்கிறார், அந்த குழந்தையின் மேலே அவர் படுக்கிறார். இந்த தன்னுடைய கண்கள் அந்த குழந்தையின் கண்கள் மேலே, தன்னுடைய வாய் அந்த குழந்தையின் வாயின் மேலே, தன்னுடைய இதயம் அந்த குழந்தையின் இதயத்தின் மேலே அப்படியாக குப்புற படுத்து என்ன சொல்லியிருப்பார் இங்கே நினச்சி பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் இந்த குழந்தைய கொடுக்க சொன்னீங்க, நீங்கள் சொன்னீங்க, நான் சொன்னேன். இங்கே குழந்தை இப்போ செத்து போயிட்டு உங்கள் நாம மகிமைப்படணும், நானும் வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா. இப்பவுமே இந்த குழந்தையின் மேலே கர்த்தருடைய நாமத்தை நான் சொல்லுகின்றேன். என்னென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தினால் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவன். அப்போ அந்த கர்த்தருடைய நாமத்தை நான் சொல்லுவேன் என்று சொல்லி, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகமாவதாக, நீ உயிரோடு எழும்பு என்று அவர் ஊக்கமாக தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆதங்கமான ஒரு ஜெபத்தை அவர் கண்டிப்பாக ஏறெடுத்திருப்பார். அந்த நேரத்தில் அந்த இறந்து போன எவ்வளவோ நேரம் ஆயிட்டல, இந்த அம்மா அங்கே அவரை தேடி எந்த ஊருக்கு ஒரு கழுதையில் போய் கூப்பிட்டுட்டு திருப்பி கூப்பிட வரேன்னா எப்படி ஒரு நாளாட்டு ஆகியிருக்கும். அப்போ இந்த குழந்தை எப்படி இருந்திருக்கும், ஐசா இருந்திருக்கும்ல. நீங்களே பாருங்கள், ஏன்னா ஐசா குளிர்ந்து போயிட்டு. ஆனால் இப்போ இவர் அந்த குழந்தையின் மேல் படுத்து அவர் ஊக்கமாக ஜெபம் செய்த போது அருமையானவர்களே, அந்த குழந்தையின் உடல் ஹீட் ஆயிட்டு. ஹீட் ஆனவுடனே இவருக்கு என்ன வந்துட்டாமா, விசுவாசம் வந்துட்டு. அடுத்த வசனம் உங்களுக்கு வாசிங்க, 2 ராஜாக்கள் 4:35. அவன் எழுந்து, யாருன்னா எலிசா, அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அல்லேலூயா. இவர் என்ன செய்கிறாரு, இந்த நான் ஊக்கமான ஒரு ஜெபத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன். சரி, குழந்தை அனல் கொண்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் எழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகலை. அவர் என்ன செய்கிறார், அங்கும் எங்கும் உலாவுகிறார். அப்படின்னா என்ன, ப்ரேயர் பண்ணுறாரு. அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நீங்கள் எப்படியா அந்த குழந்தைய எழுப்புங்க கர்த்தாவே, உங்கள் நாம மகிமைப்படணும், எனக்கு விசுவாசம் இருக்குது, நீங்கள் உங்களால் முடியும், நான் நம்புகிறேன். ஆனால் ஏசப்பா உயிரோட லாசர் எழுப்பினார், எத்தனையோ பேரை உயிரோடு எழுப்புனாங்க. அப்படிலாம் அந்த காலத்தில் ஒன்றுமே நடக்கலை. ஆனாலும் அவர் சூழ்நிலையை பார்க்கல. செத்து கிடக்கிற பிள்ளைய எப்படி என்ன செய்ய முடியும், இனிமே ஒரு தலைவிதி இவ்வளவுதான், நான் என்ன செய்ய அப்படிலாம் சொல்லாமல் தேவனை நோக்கி அந்த ஆபத்தில் அவர் கூப்பிட்டதை நம்ம பார்க்கின்றோம். அவர் ஆனாலும் உடல் அனல் கொண்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆனால் எந்திரிச்சிருவான் அப்படின்னு இல்லை, முழுசாக பரிபூரணமாக அந்த குழந்தையை உயிரோடு இந்த தாயினிடத்தில் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எலிசாவுக்கு இருந்துச்சு. அதனால் அவர் மீண்டும் அதே மாதிரி கூப்பிடுறப்பா அங்கே மிக உலாவுகிறார்னா என்ன செய்திருப்பார், அவர் ஊக்கமாக ஜெபம் செய்திருப்பார். ஊக்கமான ஜெபத்தை செய்து திருப்பி அதே மாதிரி அந்த குழந்தையின் மேலே அவர் குப்புறப்படுத்து அவர் ஜெபம் பண்ணவனே குழந்தை 7 தரம் தும்மி அது என்ன செய்துட்டான், எழுந்து தன் கண்களை திறந்தான். அவனுக்கு உயிர் வந்துட்டு. அருமையானவர்களே, அப்புறம் பாருங்க 36 அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போய் என்றான். 37 அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரைமட்டு பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். அல்லேலூயா. அந்த குழந்தை உயிரோடு எழும்பி விட்டது. எவ்வளோ பெரிதான ஒரு அதிசயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா. நம்முடைய தேவன் அதிசயத்தின் தேவன். ஊக்கமான ஜெபம் ஒரு பெரிய வெற்றியை தரும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அந்த ஜெபத்தை விட்டுருதோமா? கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுறீங்க, திரும்பி அந்த ஜெபத்தை விட்டுறீங்களா? இல்லை, அது தொடர்ந்து வெற்றி பெறும் வரைக்கும், நம்ம கேட்டது கிடைக்கும் வரைக்கும் நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதோ அப்படியே அவர் அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதிக்கும் ஒரு வல்லமை இருக்குது. ஆண்டவர் நம்மோடு பேசினாலும் அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அதே போல் அவர் மௌனமாக இருந்தாலும் அவர் தாமதித்தாலும் அதற்கும் வல்லமை உண்டு. ஆண்டவர் பேசினாலும் வல்லமை உண்டு. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் அதற்கும் சக்தி உண்டு. அப்படியே அவர் மௌனமாக காலம் தாழ்த்தினாலும் அதற்கும் வல்லமை உண்டு, அதற்கும் சக்தி உண்டு. அருமையானவர்களே, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் ஊக்கமான ஜெபத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். இந்த 4 காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தருகின்றார். ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்கள் இடத்துல எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதுக்கு பிறகு சொல்லியிருக்கு ஊக்கமான ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஊக்கமான ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் குற்றங்களை
அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை நம்ம ஷேர் பண்ணணும். பாவ மன்னிப்பு எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் விடுதலை தான். நீங்கள் நல்லா ஆராய்ந்து பாருங்கள், செய்து பாருங்கள். யார்கிட்டனாலும் மன்னிப்பு கேட்க, தாய் தகப்பங்கிட்டனாலும் சரி, நம்முடைய கணவன்கிட்டனாலும் சரி, நம்முடைய நண்பர்கள்ட்டனாலும் சரி, பக்கத்து வீட்டுனாலும் சரி, ஒரு மன்னிப்பை வழங்கும் போது அங்கே வெற்றியை காணலாம். அப்போ நான் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். முதலாவது, வியாதின்னு வந்த உடனே மூப்பர்கள்ட்ட போய், குருவானவர்கிட்ட போய், நம்ம பாஸ்டர்ஸ்கிட்ட போய் நம்ம எண்ணெய் கொண்டு போய் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் குற்றங்களை அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம ஜெபம் செய்யும்போது எந்த வியாதி ஆனாலும், எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் ஆனாலும் அதிலிருந்து விடுதலையாக்க நம்முடைய ஆண்டவர் வலிமையுள்ளவராக இருக்கின்றார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது அந்த வியாதி குணமாகுது. அதுக்கு பிறகு ஒருவருக்கொருவர் குற்றங்களை அறிக்கை செய்யும் போது நம்ம சுகத்தை நம்ம பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் நமக்கு வேண்டும். கண்டிப்பாக இந்த வியாதி சுகமாகும், இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். நான் விடவே மாட்டேன். ஆண்டவரை விசுவாசத்தோடும் ஊக்கத்தோடும் நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் அதிலிருந்து அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். இது எனக்கு சரியாயிரும், கண்டிப்பாக தேவன் என்னை குணமாக்குவார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாவேன். பிள்ளையின் அப்பம் அது. அந்த கானானிய ஸ்திரீட்ட வந்து ஆண்டவர் பேசும்போது சொல்கிறாங்க, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளையின் அப்பம் என்னது? பிள்ளையின் அப்பம் வந்து சுகம்தான். வியாதியிலேருந்து சுகம்தான் பிள்ளையின் அப்பம். அதை பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நான் எப்படி நாய்க்குட்டிக்கு போடுவேன்? அது குழந்தையினுடைய அப்பம். அருமையானவர்களே, சுகம் என்பது பிள்ளையின் அப்பமாகிறது. வியாதியிலிருந்து விடுதலை என்பது பிள்ளையின் அப்பமாக ஆகின்றது. அப்போ பிள்ளையின் அப்பம் நமக்கு வேண்டும். பிள்ளையின் அப்பம் நமக்கு வேண்டும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, அதனால் எங்களுக்கு பிள்ளையின் அப்பம் வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஒருவருக்கொருவர் குற்றங்களை நம்ம கணவனும் மனைவியும் பாவரிக்கை செய்யும்போது குழந்தைக்கு சுகமாகின்றது. குழந்தைக்கு வியாதிகள் வரும் பொழுது பெற்றோர் அறிக்கை பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். அப்படியாக நம்ம ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கை செய்து எண்ணெய் பூசி விசுவாசத்தோடு ஊக்கமாக ஜெபிக்கும்போது எந்த வியாதியானாலும் தாமதமானாலும் சுகமாகும். கர்த்தர் நல்லவர், அவருடைய தழும்புகளால் சுகமாகும். யெகோவா அப்பா சுகம் தரும் தெய்வம். ஆனால் ஒரு ஊக்கமான ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஜெபம் செய்வோம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பாகும். ஒருவன் வியாதிப்பட்டால் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும். ஊக்கமான ஜெபம் பிணியாளியை குணமாக்கும். ஒருவருக்கொருவர் பாவ மன்னிப்பை கேட்கும்போது அந்த வியாதியை குணமாகும். எலிசா ஜெபம் பண்ணினார், அந்த இறந்து போன குழந்தை எழுந்தது. அப்படி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் யாருடைய சரீரத்தில் எந்த வியாதிகள் இருந்தாலும், எந்த பலவீனம் இருந்தாலும் இன்றைக்கே நீங்கள் சுகமாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கட்டளிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, யாரையும் எந்த வியாதிகள் பலவீனங்கள் இருந்தாலும் இந்நாளிலே தகப்பனே, அது சைனஸாக இருந்தாலும் ஐயா, இன்னும் கூட அலர்ஜியாக அல்சராக இருந்தாலும், எந்த ஒரு பலவீனமாக, கழுத்து வலி, முதுகு வலி, கைவலியோ கால் வலியோ, ஆண்டவரே இருமல், சளி, காய்ச்சல், எந்த பலவீனமாக இருந்தாலும் இந்நேரத்தில் சுகமாவதாக. சிறு குழந்தையின் சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா வீசிங் ப்ராப்ளங்கள், அடிக்கடி ஏற்படுகிற பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே, எல்லா காய்ச்சல், எல்லா சளி, இருமல் ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, லூஸ் மோஷன்லாம் சுகமாகட்டுப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. தலைவலினால கஷ்டப்படுறவங்க ஆண்டவரே, இன்னும் தைராய்டுனால, எந்த வியாதியாக இருந்தாலும், எரணியாவினால, அப்பண்டிஸ்னால, ஆண்டவரே கர்ப்பப்பையில் எந்த ஒரு பலவீனம் இருந்தாலும் உடைய நாமத்தினால எசுமா நீங்கள் குணமாக்கும்படி ஜெபிக்கிறப்பா. நீர் யெகோவா அப்பாவாக இருந்து உடைய நாமத்தினால, உடைய இரத்தத்தினால கர்த்தாவே ஆண்டவரே, நீர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.